ஒரு ஆட்டோக்காரனும் ஒரு ரிக்ஷாக்காரனும் சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் வெளியூர் போகிறதுக்காக சவாரிக்கு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரிக்ஷாக்காரனை போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த ஊருக்கு போகணும், எவ்வளோ காசு அப்படி சொல்லி சவாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 4 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், இப்போது இந்த காலத்துலேயும் போயிட்டு நம்ம வந்து ரிக்ஷா வண்டியில் போகணுமா? அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை பார்த்தா ஓட்டம் உடசலுமா இருக்குது, இதில் போக வேணாம், நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆட்டோக்காரன்ட்ட போகிறாங்க. இப்போ வேணா ஆட்டோ வருமா, இந்த மாதிரி சவாரி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், இல்லை வண்டி வராது, வண்டி வந்து பஞ்சர் ஆகி போச்சு, அதனால் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லும்போது திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அந்த ரிக்ஷாக்காரன்ட்ட திரும்ப போயிட்டு, நண்பா மன்னிச்சிக்கோ, தெரியாமல் பேசிட்டோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குற காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிக்ஷாவில் ஏறி போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒருத்தரை கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசிடுவோம், ஆனால் திரும்பவும் அவங்க முன்னாடி உதவி கேட்டு போய் நிற்கிற காலம் வரும். இதெல்லாம் யோசித்து தான் பேசணும்.